அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாம் இன்று கொங்கணவர் குகை மற்றும் கோவிலை தரிசிக்க போகிறோம். கிட்டத்தட்ட நமது தாராபுரம் ரோட்டிலிருந்து ஊதியூர் என்ற ஒரு கிராமத்தை அடைந்து அங்கிருந்து அந்த கொங்கணவர் கோயில் இருக்கிறது. இந்த முழு பயண வீடியோவையும் உங்களுக்கு முழுதாக தந்திருக்கிறோம். கீழே இருந்து போறக்கூடிய அந்த ஒற்றையடி பாதை கூட எதையும் நீக்காமல் முழுவதுமாக நாம் கொடுத்திருக்கிறோம். சரி, போகும் வழியிலே யார் இந்த கொங்கணவர், அவரை பற்றியும் பார்ப்போம். கொங்கணவர், கொங்கு நாட்டில் இவர் பிறந்தமையால் இவரை கொங்கணவர் என்றே அழைத்தார்கள். இவர் கோவைக்கு அருகே உள்ள பகுதியில் வசித்தார் என சிலரும், கோவை மாவட்டம் தாராபுரத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய இந்த ஒதிய மலையிலே வாழ்ந்தவர் என்றும் சிலர் கூறுவார். இவர் இங்கே வாழ்ந்ததனால் இந்த இடத்திற்கு பேர் கொங்கணகிரி என்று அழைக்கப்படுகிறது. இது போகார் 7000 வருகிறது. 5908 பாடலாகவும் 5909 பாடலாகவும் வருகிறது. இவங்க தந்தையார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பை உருக்கி களங்கள் செய்து விற்கும் அந்த தொழிலை செய்துள்ளார்கள். இவரும் அந்த தொழிலிலே மிக தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா போகர் அகத்தியர் 12,000 ஒரு பாடல் வருது. வரும் தெள்ளமிர்தம் ஆனதொரு பால் பழத்தால் தேற்றமுடன் கொங்கணற்கு மனது உள்ளபடி மெஞ்ஞான பாலை ஐயா உந்தமற்கு உபதேசம் செய்ததாலே கள்ளமிழா கொங்கணரும் மனது காசினியில் சமுசாரம் துறந்திட்டாரே. என்ன பொருள் அப்படின்னா, தம்மை நாடி வந்த ரிஷிகளுக்கு கொங்கணவர் பசும்பாலினை அருந்த கொடுத்தார். அவர்கள் கொங்கணவருக்கு விஞ்ஞானம் எனும் பாலை ஊட்டினர். இதனால் அவருள் இருந்த அஞ்ஞானம் அழிந்து மெஞ்ஞானம் கைவரப் பெற்றார். இல்லற வாழ்க்கை தொடர்ந்து துறவியானார் என்கிறது இந்த பாடல். இவருக்கு கூடு விட்டு கூடு பாய்தல் சக்தி, அஷ்டமா சக்திகள் அப்படின்னு எல்லாத்தையும் பெற்று ஒரு மகா சித்தராக மாறியவர் தான் ஐயா கொங்கணவர். இவரை கூடிய ஒரு கருவூரார் வாதகாவியத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. அவர் மலைச்சாரல்களுக்குள்ள காடுகள் வழியே சென்று கொண்டிருந்த பொழுது மலைவாழ் பளிங்கர் இனத்தைச் சேர்ந்த ஒருவன் இறந்து கிடப்பதை பார்க்கிறார். அவன் இனத்தவர்கள் கதறி அழுவதைக் கண்டு அவர்கள் மீது இரக்கமுண்டு தன் சரீரத்தை விட்டு அந்த பளிங்கனின் சரீரத்தில் புகுந்து ஒரு பளிங்கனாகவே மாறிவிட்டார். அவர் மறைத்து வைத்திருந்த அவரது உடலை கண்ட பளிங்கர்கள் அதை எடுத்து சாம்பலாக்கினார். அது முதல் அவர் ஒரு பளிங்கனாகவே கடைசி வரை வாழ்ந்தார். இது இந்த செய்தி கரூராருடைய வாதகாவியம் 277வது பாடலையும் 218வது பாடலையும். அதன் பிறகு போகர் அவருக்கு குருவாக அமைந்தார். போகரிடம் ஞானம் பெற்ற பின் அகத்தியரிடமும் சீடனாய் இருந்து தவயோகத்திலே ஈடுபட்டு சித்தராக வளப்பட. போகரின் சிஷ்யர், போகரோட சிஷ்யர்கள்ல சற்று வித்தியாசமானவர் தான் கொங்கணர். இவரோட மனைவி அதிக பேராசை மிக்கவர். கோடி கோடியாக பொற்காசுகளும் நவரத்ன மணிகளும் தன் வீட்டில் குளிக்க வேண்டும் என்று விரும்பியவர். அப்படி சம்பாதிக்க துப்பு இல்லாதவள ஆனா கூட மதிக்கல. அவர்கள் பேடிகள் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது கொங்கணரோட வாழ்க்கையை மிகவும் பாதித்தது. அந்த நிலையில்தான் ஒரு சித்தர் கொங்கணவரை பார்க்க தங்கள் தங்க காசுகளை எல்லாம் வரவழைத்து கொடுத்து கைகளை வருடி தந்து வாசனையும் உருவாக்கி அற்புதம் செய்திருக்கார். அந்த இடத்தில் தான் கொங்கணவரும் விழுந்து போனார். தாமும் இந்த வித்தையை கற்றுத்தேர வேண்டும் என்ற ஆவல் அவரது மனதில் எழுந்தது. போகரின் உபதேசம் பெற வேண்டும் என்று போகரை சந்திக்கிறார். அன்னைக்கு போகரோட தரிசனம் அவருக்கு கிடைக்குது. அவரிடம் கொங்கணர் தான் கைதேர்ந்த சித்தனாகிட மந்திர உபதேசம் அளிக்குமாறு கேட்டார். அதற்கு போகர், உபதேசம் செய்வது எளிது, அதனை பின்பற்றி தவம் செய்வதில் தான் எல்லாம் உள்ளது அப்படின்னு சொல்றார். அப்போ இவர் என்ன சொல்றார்,
இல்ல இல்ல எனக்கு சொல்லுங்கய்யா, நான் கண்டிப்பா நல்ல தவம் செய்வேன். அவர் சொல்றார் மறுபடியும், தவம் செய்வது என்பது உயிரை வளர்க்கும் செயல் போன்றது இல்லை, அதற்கு நேர்மாறானது. பொங்கனர் விடுவதாக இல்லை. தன்னால் தன்னையே மறந்து தவம் செய்ய முடியும், தவம் கலையாமல் அதனை தொடரவும் இயலும் என்று வாதாடினார். இதற்கு மேல் கொங்கனின் தலையெழுத்து என்று மந்திர உபதேசம் செய்துவிட்டு போகர் அந்த இடத்தை விட்டு சென்றார். போகரின் உபதேசம் கொங்கணரை கடும் தவத்தில் மூழ்கடித்தது. போகர் அழுத்தமாக கூறிய அந்த வார்த்தைகளை யாவும் தவத்திற்கு இடையூறு வரும் பொழுதெல்லாம் கொங்கணரை எச்சரிக்கை செய்து தவத்தை தொடர வைத்தது. ஆனால் கொங்கணர் அவருடன் மோத இயலாமல் பஞ்சபூதங்கள் செயலிழந்தாலும் மாயை விடவில்லை அவரை. மாயையின் காரணத்தால் தவத்திற்கு பதில் ஏன் யாகம் செய்து நாம் சித்தனாக கூடாது என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றியது. தவம் என்பது உலகம் நல்வழிப்பட செய்யும் சுயநலமற்ற தர்மம். ஆனால் யாகம் அல்லது ஹோமம் என்பது தன்னலம் கருதி ஒருவர் சுயநலத்தனம் செய்வது. அப்புறம் திருமழிசை ஆழ்வாரை சந்திக்கிறார். அவர்கிட்ட இந்த ரசக்குழியை காண்பித்து இது காணி கோடியை வேதிக்கும் அப்படின்னு ஒரு கர்வத்தோட சொல்றார். ஆனால் திருமழிசை ஆழ்வார் உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கை திரட்டி கொடுத்து இது காணிகொடா கோடியை வேதிக்கும் என்றார். அப்பதான் கொங்கணவர் ஆழ்வாருடைய பெருமையை உணர்ந்து அவரை வணங்கி விடைபெற்றார். கௌதமரை சந்தித்த அந்த நிகழ்வை நம்ம பார்க்கிறோம். இதுவரை கொங்கணர் செய்த தவத்தின் பயனின் விளைவாக அந்த கௌதமர் எனும் மகரிஷி அவர் முன் தோன்றி உண்மை நிலைக்கு அவர் விளக்கி கூறவே கொங்கணர் உண்மையை அறிந்து மீண்டும் தவத்தில் மூழ்கி பெரிய தவசீலராக மாறிவிட்டார். அவர் ஒரு மலை அடிவாரத்தை அடைந்த போது அங்கே தம் உள்ளுணர்வின் இன்பமயான தெய்வீக தோற்றங்களை பலவற்றை கண்டார். அதோடு இனிமையான பல வாத்திய ஒலிகளையும் கேட்டார். அதைத் தொடர்ந்து அங்கே கௌதம ரிஷி என்கிற ஒரு சமாதியிலிருந்து வெளிப்பட்டு அவர் உபதேசத்தை பெற்ற கொங்கணவர் தன் தவ வலிமையை மேலும் பெருக்கிக் கொள்ள 12 ஆண்டுகள் கடுத்தவர். மிக்க தவ வலிமையுடன் வெளிப்பட்ட கொங்கணவர் தான் ஒரு சர்வசக்தி வாய்ந்த ரிஷியாக உயர வேண்டும் என்ற ஆசையில் ஒரு யாகம் செய்ய தொடங்கினார். அப்போது ஒளி உடலுடன் அவருக்கு முன் தோன்றிய கௌதமர் தகுதிக்கு மேல் ஆசைப்பட்ட கொங்கணவரை சபித்து விட்டார். கொங்கணவர் கௌதமரை வணங்கி சாப விமோசனம் கேட்கிறார். தில்லைவனத்துக்கு போ என்று சொல்லிட்டு மறைகிறார். தில்லைவனம் சென்ற கொங்கணவர் முன் பராசர முனிவர் தோன்றி சாப விமோசனம் அளித்தார். அதன் பிறகு கௌதமர் அங்கு தோன்றி யாகம் செய்ய வரமளித்தார். இவ்வளவு நல்வரங்கள் பெற்ற நிலையிலும் கொங்கணவர் தம் மனதில் ஏதோ ஒரு குறை இருந்து வருவதை உணர்ந்து குருநாதரான போகரிடம் சென்று சரணடைந்தார். குருவின் ஆணைப்படி திருமாளிகை தேவரிடம் சென்று நிர்வாண தீட்சை முதலான பல அரிய தீட்சைகளை பெற்று உயர்ந்த சித்தராக ஒரு இடத்தில் தங்கி வாழ்ந்தார். அங்கு அவரிடம் 500க்கும் அதிகமான சீடர்கள் சேர்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஞான மார்க்கத்திலும் குளிகை மார்க்கத்திலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள். கொங்கணர் யாகம் வளர்த்து குறுக்கு வழியில் தவசீலராக மாற முற்படும் பொழுது நடந்த சம்பவம் ஒன்று உள்ளது. அதுதான் குக்கை எரித்த கதை. அந்த நாளிலே கொங்கணர் தனது யாகத்தின் பயனாக எதை கோபத்துடன் பார்த்தாலும், ஒரு மரத்தை பார்த்தாலும் கூட அது பற்றி எரியும். அப்பொழுது ஒரு நாள் ஒரு கொக்கு கொங்கணர் நடத்திய வேள்வியின் பொழுது அவர் மேல் எச்சமிட்டது. கொங்கணர் விடுவாரா? அவர் தன் பார்வையால் அந்த கொக்கை எரித்து விடுகிறார். இந்த தபோபலத்தால் கொங்கணவர் பெரும் கர்வத்தில் இருந்தார். இவரும் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரும் சமகாலத்தவர். இப்படி இருக்கும் பொழுதுதான் கொங்கணர் கொக்கை எரித்த கோபத்துடன் அவரை அடுத்து யாசகம் கேட்டு வள்ளுவரின் குடிசைக்கு போறார். பலகாலம் உணவின்றி இருந்ததால் பசி வயிற்றை கிழுகுது. அந்த திருவள்ளுவர் வீட்டிற்கு பிச்சைக்கு போறார். வள்ளுவரின் மனைவி வாசுகி வள்ளுவருக்கு பணிவிடை செய்வதில் மும்பரமாக இருந்தார்.
காரணம், அவள் பெரும் பதிவிரதை. கொங்கணர் யாசம் கேட்டு சற்று தாமதமாகவே வாசுகி அவருக்கு பிச்சையிடும்படியானது. இந்த காரணத்தை அறியாத கொங்கணர், உனக்குத்தான் என்ன ஒரு அலட்சியம் என்று வாசுகியை எரிப்பது போல் பார்த்தார். வாசுகிக்கு அந்த பார்வையின் பொருள் புரிந்து, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்று திருப்பி கேட்க கொங்கணவர் ஆடி போனார். இந்த சம்பவம் கொங்கணவர் வாதகாவியத்திலே இடம்பெற்றிருக்கிறது. கர்ப்பம் அகன்றது. இப்போது அவர் மனதில் 2 கேள்வி. எப்படி வாசுகியால் தன்னை அறிய முடிந்தது? அடுத்த கேள்வி, எல்லாவற்றையும் எரிக்கும் தன்மை கொண்ட தனது கோப பார்வை எப்படி வாசுகியை மட்டும் விட்டு வைத்தது? அதற்கான விடை பிறகுதான் அவர். ஹோமம் வளர்ப்பது, யாகம் புரிவது, தவம் செய்வது அனைத்தையும் விட மேலான செயல் தான் என்ற அகந்தை இல்லாமல் பணிவிடை புரிவது. அந்த நொடி கொங்கணருக்கு தனது தவச் செயலால் உருவான கர்வம் பொடி பொடியாக ஆனது. இந்த கொங்கணவர் தனது அனுபவத்தால் இப்படி அறிந்தது ஏராளம். இவரது குருவான போகர் ஒரு பெண்ணை பார்த்து மோகம் எனும் பிரமையிலே ஆட்கொள்கிறார். ஆனால் அவளோ அவருக்கு வசப்படாமல் போனார். இதனால் போகர் சோகத்தில் மூழ்கினார். இதனை அறிந்த கொங்கணவர் குருவின் வருத்தத்தை போக்க ஒரு கச்சிலையை உயிருள்ள பெண்ணாக மாற்றி போகரிடம் அளித்து பெருமைப்பட்டார். இதனை பார்த்த போகர் கொங்கணரை பார்த்து சிரித்தார். சிரிப்பின் காரணத்தை கொங்கணவர் கேட்கும் பொழுது, கொங்கணவா, இதுபோல் கல்லுக்கு உயிர் கொடுக்கும் வித்தை எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா? மாயையால் வந்தது மாயையில்தான் செல்லும். என் மனதை கவர்ந்த அந்த பெண்ணின் அழகை தவிர்த்து பல சிறப்பம்சங்கள் உள்ளது. அதனை உன்னால் இந்த கச்சிலையில் தோன்றி இந்த பெண்ணுக்கு அளிக்க முடியுமா என்று வினவினார். அப்பொழுதே கொங்கணர் உண்மை நிலையை அறிந்து கொண்டார். சரி, நல்லது உறவுகளே. பாருங்க, இதுதான் நமது கோவில்ல இருந்து அந்த வெளியில கொங்கணவர் கோயில்ல வெளியில இருக்கக்கூடிய ஒரு சுனை. இதுல நீர் எடுத்தோம், ஒரு பச்சை கலர் நீராக தெரியுது. பாசி வேற எதுனாலும், ஏன்னா சுனை இது இயற்கையாக உருவான சுனை என்பதால் இந்த சுனை நீர் பச்சை கலராக இருந்தது. இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில்ல பாத்தீங்கன்னா, கோயிலிருந்து பார்க்கும்போது அந்த மேல ஒரு லிங்கம் தெரியுதா? கடைசியா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் அந்த இடத்துக்கு மேல ஏறி போய் அந்த லிங்கத்தை உங்களுக்காக படம் பிடித்திருக்கிறேன். இவரு தாங்க முன்னாடி விநாயகர் இருக்கிறார். விநாயகரை தரிசித்து விட்டு நம்ம கொங்கணவர் சித்தர் கோயிலுக்கு உள்ள போறோம். உள்ள போனோனையுமே இடது புறத்துல யாகசாலைகள் இருக்கு. வலது புறத்துல பாத்தீங்கன்னா சொர்ண பைரவர் இருக்கிறார். இடதுபுறமாக நம்ம போறோம் அப்படின்னா இந்த யாகசாலைகளை கடந்து அங்கே நாகர்களுடைய சிலைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5 சிலை நாகர்களுடைய சிலை. பெரும்பாலும் அனைத்து சிறு கோயில்களிலும் இந்த சிலைகளை நாம் காணலாம். அங்கே சிறிய ஒரு சிவலிங்கமும் சிறிய நந்தி இருக்கிறது. அற்புதமாக இருந்தது. அதை தரிசித்து விட்டு கோவிலை சுத்த தொடங்கினோம். இங்கே அன்னதானம் தினசரி கிடைக்கிறது. அன்னதானத்துக்கு தங்களால் முடிந்த உதவிகளை அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமாவாசை அன்று முழுவதுமாக 24 மணி நேரமும் கோவில் திறந்தே இருக்கும். அற்புதமான கோயில். தியானம் செய்வதற்கு இந்த கோயில் தாங்க. இதுதாங்க சுவாமி ஐயாவுடைய கருவறை. இங்க பாருங்க, சுத்தியும் ஐயாவுடைய புகைப்படங்கள், ஓவியம் வரையப்பட்ட படங்கள், ஐயா பெற்ற குறிப்புகள் எல்லாம் இருக்கு. ஒரு அமைதியான இடம். அங்க அமர்ந்து தியானம் செய்வது அப்படி ஒரு ஆனந்தமாக இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா, அந்த கோயில் கருவறைக்கு முன்பே
ஒரு இளவரசர் அவருடைய சிற்பம் இருக்குது. இவர்தான் அந்த கோயிலை நிர்மாணித்ததாக சொல்கிறார்கள். அவருடைய சிற்பத்தை இங்கே வைத்திருக்கிறார்கள். அதாவது கருவறைக்கு முன்பே வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொங்கண சித்தர் தவபீடம் இவங்க தான் வந்து இந்த கோயிலை பராமரித்து வருகிறார்கள். சிறப்பான அந்த விஷயங்கள்லாம் நடந்ததை எடுத்திருக்கிறாங்க. அங்கே இருந்த ஒரு லிங்கம், சுயம்பு லிங்கம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு மேல நாங்க சித்தர் குகைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேல ஏறினோம் மறுபடியும். அந்த கோயிலை பார்த்துவிட்டு கோயிலிலிருந்து ஒரு 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 7 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், 7 நிமிஷம் நடைபயணம், மலை ஏற்றம். அங்கேயும் அதே மாரி தான் ஒற்றையடி பாதை தான் இருந்தது. அந்த நடைப்பயணத்துல கரடுமுரடான அந்த பாதைகள்ல அப்படியே தொடர்ந்து நடந்து போனோம். பெரிய மலையெல்லாம் சின்ன மலை தான். அதனால எல்லாமே போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். தாராளமா எல்லாரும் போகலாம். அனைத்து வயதுல இருக்கவங்களும் வர்றாங்க. நடக்க முடிந்த அனைவரும் அழகாக ஏறலாம். இந்த கருவூர் புங்கனவர் தவம் செய்த இந்த குகையானது மிக 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 அற்புதமான இடம் என்றே சொல்லலாம். நீங்க தியானம் செய்பவராக இருந்தால் இந்த இடத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அற்புதமான குகை. கொங்கண சித்தர் தவநிலை குகை. இங்கே அமைதியாக இருக்க சொல்லி பல இதெல்லாம் வச்சிருக்கோம். அதுக்கு மேல சுத்திட்டு போனீங்கன்னா அங்கே ஒரு ஒரு பாதை, ஒரு அம்புக்குறி காட்டப்படும். அந்த சின்ன ஒரு முகடுக்குள்ள இறங்குற மாதிரி இருக்கும். அப்படி கீழே இறங்குனீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குகையே அமைந்திருக்கிறது. அந்த சின்ன வழியில தான் இறங்கவே முடியும். வேறு வழிகளே கிடையாது. அந்த சின்ன வழியில இறங்குனோம். இறங்கிட்டு பார்த்தா அங்கே நம்ம கொங்கணர் ஐயாவுடைய புகைப்படங்கள் வைத்திருக்கிறது. அதுபோக அங்கே சிவலிங்கம் ஒன்று இருக்கிறது. அதற்கு முன் நந்தியும் இருக்கிறது. அங்கே நிறைய பேர் வழிபட்டுக் கொள்கிறார்கள். சிவதரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். அங்கே அமைதியாக அந்த இடம் போகும்பொழுதே மிக 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 அமைதியாக இருக்கும். அந்த இடத்திலே சிறிது நேரம் அமர்ந்திருந்து பின்பு நாங்கள் தியானம் செய்தோம். அற்புதமான உணர்வு. இந்த மாதிரியான இடங்களில் ஏன் தேர்வு செய்தார்கள் என்பது அப்போதுதான் எங்களுக்கு புரிந்தது. ஏன்னா அவ்வளவு அமைதியாக அந்த தியானம் வந்து அங்கே இருந்தது. அந்த குகையில வெறும் காற்றோட்டம் இருக்கிறது, வெளிச்சம் வருகிறது. வேறு வேறு எந்த ஒரு நபர்களோ வேறு எந்த ஒரு சத்தமோ அங்கே கேட்கவில்லை. மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. வெளியில பயங்கர வெயில். நாங்க போன சமயம் வெளியில கால் வைக்க முடியல. ஆனா உள்ளுக்குள்ள தண்ணி கூட தவிக்கலைங்க. அவ்வளவு குளிர்ச்சி. அந்த அளவு ஒரு குளிர்ச்சியை வந்து ஞான இடத்துல இருந்து அங்க தியானம் செய்யும் போதே உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த இறை உணர்வுங்கிறது, இறை ஆற்றலை நாம் உணர முடிகிறது. சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ள உள்ள ஒரு குகை போகுது. அந்த குகையில இருந்து நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அந்த குகையில சைடுல ஒரு வழி. அந்த குகையில் இறங்கணும். கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். அந்த குகையில உள்ள இறங்குனா அங்கிருந்து உள்ளுக்குள்ள ஒரு தனி ஒரு குகைகள் இருக்கிறது. இங்கேதான் சித்தர்கள் அமைதியாக தியானம் செய்து அந்த வழி இன்னொரு வழியோடு போய் போகும். இந்த இடத்துல தான் பாருங்க, அழகாக அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய அளவுல அந்த இடம் இருக்கு.
பிரகாசமாக இருந்தது இந்த ஏரியா. ரொம்ப குளிர்ச்சியா இருந்ததுங்க. அதுதாங்க பெரிய ஆச்சரியம். அங்க அங்க இருந்து வெளியில வர மனசு வரல. அந்த அளவுக்கு குளிர்ச்சி. அ ஒரு நம்ம என்னதான் இப்போ பல டெக்னாலஜில வீடு கட்டினாலும், அந்த மாரி ஒரு குளிர்ச்சிய வந்து இயற்கையா குடுத்திருக்க குளிர்ச்சிய வந்து நம்ம அனுபவிக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஏசில இருக்கிற மாரி ஒரு குளிர்ச்சி உள்ள அனுபவிச்சோம். வெளியில அவ்வளோ வெயில். நாங்க போனது வந்து மதியம் 12, 1 மணி. அங்கிருந்து அந்த குகை வழியாக அப்படியே கீழ இறங்கணும். கொஞ்சம் சறுக்கிட்டே வர மாரி தான் இருக்கும். அந்த இடம். இறங்கி வந்தீங்கன்னா, கீழ ஒரு லிங்கம் இருக்குது. இதுதான் நான் முதலிலே பார்த்த அந்த கொங்கணவர் சித்தர் தவநிலை குகை அப்படின்னு அந்த போர்டு பார்த்தோம் இல்லையா? அந்த விளம்பரம். அந்த இடத்துடைய பகுதி. சைடுல ஒரு பகுதி ஒண்ணு இருக்குது. இது வந்து அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். உள்ளே போய் தியானம் செய்யலாம். ஒரு ஆள் படுத்துவிட்டு உள்ளே நகர்ந்து உள்ள போற மாரி தான் இருக்கும். அங்க உள்ள போய் உட்கார்ந்து தியானம் செய்யலாம். அதற்காக அங்க இருக்காங்க. இங்கேயும் சிவலிங்கத்தை தரிசித்து விட்டு, இதாங்க நம்ம முன்னாடி வந்து பார்த்த இடம். வெளியில பார்த்து எப்படி இருக்கு பாருங்க. இங்கிருந்து பார்த்தா அந்த அழகா சுற்றி இருக்க அனைத்து இடங்களும் தெளிவா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம மேல போய் ஒரு தூரமா ஒரு லிங்கத்த பார்த்தோம்ல, அந்த லிங்கத்த போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஏறணும். அப்படி ஏறி நான் அதுக்கு மேல போக முடியல. ஏன்னா ரொம்ப வழுக்குச்சு. காத்து அதிகமா அடிச்சது. உங்களுக்காக அந்த லிங்கத்த காமிச்சுட்டேன். அவ்வளோதாங்க. ஓம் நம சிவாய. அற்புதமான பயிற்சி.